தற்போதைய அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இளைஞர் ஆகாஷ் மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் நிறைவு பெற்றது. தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்க கேட்கலாம். பாஸ்கரவேலு, வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் நிகிதா. மானாமதுரை ஆகாஷ் காவல் மரணம் வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அவர்களுக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அவர்கள் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதாவது, ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மானாமதுரை சாலை ஓரத்தில் போராட்டம் நடத்தி வரும் ஆகாஷின் உறவினர்கள் இன்று மாலை 4 மணிக்குள் தாமாகவே வந்து கலைந்து செல்ல வேண்டும். அப்படி கலைந்து செல்லாவிட்டால் காவல்துறையினர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என்றும், பழைய பேருந்து நிலையம் போராட்டத்தை தொடர்ந்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தினர். இல்லாவிட்டால் அதை மறுக்கும் பட்சத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மானாமதுரை 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆகாஷின் உறவினர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் முடிவெடுத்தனர். அதன்படி அவர்கள் தற்போது போராட்டத்தை கைவிட்டதாக கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். முன்னதாக அது சாலையில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாரும் வெளியே சென்றனர். தொடர்ந்து சாமியாள பந்தல் அவிழ்க்கப்பட்டது. இதற்கு முன்னதாக சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் கைவிடப்பட்டதால் தற்போது மானாமதுரை மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பி வருகிறது. நிகிதா.